எல்லாருக்கும் வணக்கம். எப்பிஎஸ் சீரிஸ் பார்ட் 2ல நம்ம லீகல் கம்ப்ளைன்ஸ் எப்படி பண்ணணும்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது DAR 3 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நபருக்கு டின்னு ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் DAR 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரை நம்ம டைரெக்டராக நம்ம தேர்வு பண்ண போகிறோமோ அந்த டைரக்டருக்கு டின் நம்பர்னு ஒன்று நம்ம வாங்கணும். அதனுடைய ப்ராசஸ் தான் DAR 3. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒன்று வேணும். அது இந்த மாதிரி இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை ரெனியூவல் பண்ணணும். இதை நம்ம வாங்குறதுக்கு என்ன வேணும்னா இ-சேவை மையத்தில் போயிட்டு யாரை நம்ம டிஎஸ்சி வேணுமோ அவங்கள கூட்டிகிட்டு போகணும். சப்போஸ் அவங்க வர முடியலன்னா வீட்டில் இருந்தே கூட வீடியோ கால் மூலமாக அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன வேணும்னா பேனும் அவங்களுடைய ஆதாரும் கரெக்டாக இருக்கணும். 2 லிங்காக இருக்கணும். லிங்க் பண்ணலைன்னா நம்ம லிங்க் பண்ணிக்கணும். இப்போலாம் 1000 ரூபாய் பெனால்ட்டி கட்டி நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது லிங்க் பண்ண முடித்த உடனே பேன்லையும் ஆதார்லையும் அவங்களுடைய பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இல்லைன்னா அதையும் நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் டிஎஸ்சியே எடுக்க முடியும். 3 வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1750 ரூபா ஃபீஸ் கட்டணும். 500 ரூபாய் இ-சேவை மையத்தில் ப்ராசஸிங் சார்ஜ் வாங்கிப்பாங்க. 2 வருஷம் அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் குறையும். டிஎஸ்சி எடுத்து முடித்த உடனே இதை டிஎஸ்சியோட சேர்த்து அன்னைக்கே கிடச்சிரும். ஒரே நாளில் டிஎஸ்சி கிடச்சிரும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும். இதுவும் பேன் நம்பரு, ஆதாரு, அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் அந்த டிஎஸ்சி எடுத்த நபருக்கும் ஒரு மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக இருக்கணும். இந்த 5ஐயும் கொண்டு போய் நம்மளுடைய ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் நம்பரை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி மாற்றக்கூடாது. ஃபோன் நம்பரை மாற்றாமல் வச்சுருந்தா மட்டும்தான் எல்லா விதமான ப்ராசஸும் கம்பெனியில் ஈஸியாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம ஓடிபி வரும், மெயிலுக்கும் ஓடிபி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது மெயிலையும் நம்ம மாற்ற முடியாது, ஃபோன் நம்பரையும் நம்ம மாற்றக்கூடாது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடிட்டர் எல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு 500 ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. அதை கட்டிட்டு நம்ம டின் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கே டின் வந்துடும். ஒரே நாள்லேயே வந்துடும். ஆடிட்டருக்கு ஃபீஸ் 500லேருந்து 1000 ரூபா கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டின்னு ஜென்ரேட் பண்ணி வந்த உடனேயே நம்ம அவங்க எலிஜிபிள் ஃபார் டைரக்டராக நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ராசஸுக்கு பேர் DAR 12ன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நமக்கு DAR 3 அப்படின்னு இதனுடைய ப்ராசஸோட என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் DAR 3யோட ப்ராசஸ்ஸு. வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.